அதனால அன்பு தான் உலகத்திலே. நான் அப்பப்போ வாணியம்பாடி இந்த பக்கம்லாம் பேசுறதுக்கு போவேன். அப்போ போகும்போது திரும்பி வந்தோம்னா அதுல போகும்போது நண்பகல் நேரத்துல ஒரு 11:30 மணிக்கு எனக்கு காப்பி சாப்பிட்ற பழக்கம். ஆனா அன்னைக்கு கடுமையான வெயில். ஒரு ஹோட்டலுக்கு போய் காமாட்சி பவன் வாசல்ல காரை நிறுத்திட்டு உள்ள போனேன். உள்ள போய் உட்கார்ந்ததும் இந்த சர்வர் தம்பி தூரமா நின்றுந்தார். தம்பி இங்க வாங்கன்னு, கொஞ்சம் கவனிங்க, தம்பி இங்க வாங்கன்னு கிட்ட வந்து, ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. நாம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். தம்பி இங்க வாங்கன்னு உடனே அவருக்கு என்ன, ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு. இப்படி பாருங்களேன், ஏய் இங்க வா, என்ன என்ன வேணும். ஏன்னா அவனுடைய தோரணையே மாறும் இல்லையா. அன்பை விதைத்த நான் அன்பாக உபசரித்தான். தம்பி என்னென்னப்பா இருக்குது சாப்பிட்றதுக்கு, நான் ஒரு பட்டியலே சொன்னான். அவன் பேசுறத பார்த்து நான் கேட்டேன், நீ சவுத்தார்கா டிஸ்ட்ரிக்டா தம்பி? சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? நான் கண்டாச்சிபுரம் விழுப்புரம் பக்கத்துலன்னா. நானும் விழுப்புரம் தான்டா. நம்ம ஊர் பாஷை நமக்கு தெரியாதா? பரவாயில்ல, நம்ம ஊர் பிள்ளையா இருக்கிற. சரி சாப்பிட்றதுக்கு இந்த கடுமையா வெயிலா இருக்கு, கயிறு வடை கொடுறான்னு அந்த பையன் காது பக்கம் வந்து சொன்னான். சார் வேணாம் சார், அது போட்டு 3 நாள் ஆகுதுன்னா. நான் ஏன் இதை சொல்றேன்னா, 3-4 வார்த்தைகளை அன்பாக பேசி பழகியதற்கு அவன் என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறானே. இந்த அன்பை குடும்பத்தில், நண்பர்களிடத்தில், உறவுகளிடத்தில் நாம் செலுத்தினால் எவ்வளவு பெரிய வெற்றியை பெறுவோம். அதனால் தான் குருஜி உலகம் முழுவதும் அது பரவ வேண்டும் என்று அன்பை கையில் எடுத்திருக்கிறார். அந்த அன்பு பிடிக்குள் தான் நம்ம இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். எல்லாம் மேல வெளிநாட்டுல இருந்துலாம் வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய சிறப்பு சார் இது. எல்லாரும் ஏற்க முடியுமா? அந்த ஈர்ப்பு ஒன்றை ஆண்டவன் அவருக்கு இதயத்திலே பூர்வமாக கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் ஞானம் சார், பிறவி ஞானம். ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிதுன்னா, கல்வி அறிவு வேறு, இது படித்தறிவதல்ல, இது பிறவி ஞானம். அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடுதான் அந்த வெளிச்சம் நம்மீதும் படுகிற பாக்கியம் இந்த நாள் நமக்கு வாய்த்திருக்கிறது. ஒவ்வொருவரும் பெருமிதம் அடைய வேண்டிய ஒரு அன்பான நாள் இந்த நாள். அதனாலதான் எங்கேயுமே எப்பொழுதுமே அன்பாக, இன்னைக்கெல்லாம் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அன்பு குறைஞ்சிக்கிட்டு வருது. இன்னைக்கு இந்த அன்பு இருந்தாதானே சமாதானத்துக்கு அவன் வருவான். அன்பே இல்லைன்னா சமாதானம் மட்டும் பேசி பிரயோஜனமே கிடையாது. அதனாலதான் அன்பை சொன்னாங்க. அன்னைக்கு கூட ஒரு அம்மா தோசை ஊத்துறதுக்காக மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து பக்கத்துல வச்சு, ஸ்டவ் பக்கத்துல வச்சு கரண்டியால ஒரு கலக்கி எடுக்குது ஒரு கரண்டி. நம்மாலும் உக்காந்துருந்தவன் எழுந்து ஓடி போய் பார்த்து 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 பார்த்தேன்னா, அந்த அம்மா பதறி போய் ஷேக்காயி அந்த மாவெல்லாம் கீழே கொட்டிட்டு மறுபடியும் போனா போய் போதுன்னு அது வேற இன்னொரு கரண்டிய மாவை எடுத்தது பாரு. மறுபடியும் அந்த ஆள் கத்தனா வீட்டுக்காங்க, பார்த்து பார்த்து பார்த்துன்னா. மறுபடியும் அந்த அம்மா கேட்டது, யோ உனக்கு தோசையோட தெரியுமா? தெரியாது. அது ஏன் பார்த்து பார்த்து நீ உயிரை வாங்குற? மாவெல்லாம் வீணா போச்சு, கை நடுங்குது தெரியுமா நீ கத்தும் போது? அவன் கேட்டான், நீ கூட தானே என் ஸ்கூட்டருக்கு பின்னாடி தானே உட்காந்து வர, நான் தானே விட்டும் போறேன். பார்த்து 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 ஸ்பீட் பிரேக்கு, எதிரில் ஆள் வரான், சைக்கிள் வருது, இப்படிதானே குரல் கொடுப்ப. அப்ப என் கை எவ்வளவு நடுங்கி இருக்குன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு என்ன எப்படி திருத்துறான் பாருங்க. இந்த மாதிரி முறைதான் நீயும் நானும் என்ற அன்பை துறந்து விட்டு நீயா நானா என்று அதிகாரத்துக்கு தாவுகிற வாழ்க்கையாகத்தான் இன்றைக்கு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் போய் கொண்டிருக்கிறது. இது எல்லாத்தை விட அன்புமயமாக்கலுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அன்பு இல்லாத போது சுயநலம்தான் பெருகும், அன்புமயமாக்கப்படுகிற போதுதான் பொது நலம் பெருகும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுகளுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்ற அருட்பிரகாச வள்ளலாருடைய கோட்பாடு இந்த பூமியிலே நிலைபெற வேண்டும் என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அன்பு இருந்தால்தான் சமாதானம் அத்தனையும் சாத்தியமாகும். சாமிஜி சரியே கிரி யோகம் ஞானம் என்ற பாதையிலே பயணித்து தன்னுடைய சீடர்களை வைத்துக் கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் அவரால் ஏதோ ஒரு பெரிய அற்புதம் நிகழப்போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்னுடைய உள்ளத்தில் உதயமானது. அது நிச்சயமாக அது நடக்கும், நிச்சயமா நடக்கும். இந்திய பூமியில தான் சார் சாதுக்கள் நிறைந்திருக்கிற புண்ணிய பூமி, சித்தர்கள் நடமாடிய புண்ணிய கஷேத்திரம், ஞானிகள் நடமாடிய பூமி இந்த பூமி. இந்த மாதிரி எல்லாம் எந்த நாட்டிலே இருந்ததாக வரலாறு கிடையாது. ஏன்னா எல்லா நாடுகளிலும் எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கலாம், பாரத திருநாட்டில் மட்டும்தான் எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புண்ணிய பூமியிலே பிறந்திருக்கும்.
அதனால்தான் என் பாட்டன் பாரதி பாடினான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே. சுவாமியினுடைய பெற்றோர்கள் இங்க வந்திருக்கிறாங்க, தாயும் தந்தையும். பிள்ளைகளுடைய ஞானத்தை பார்த்து பெருமைப்படுகிற ஒரு பெருமிதத்தை அவர் பெற்றுக் கொடுத்தார் பார்த்தீங்களா. அதனால்தான் ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயினு இன்னைக்கு நடக்கிறது 2000 வருஷத்துக்கு முந்தைய திருவள்ளுவர் எழுதி வச்சதாகவே நான் நினைக்கிறேன். அறிவு மட்டும் இல்லாத மனிதனுக்கு கல்வி அறிவு இருந்தால் காசு சம்பாதிக்கலாம், ஞானம் இருந்தால் தான் மற்றவர்களை வாழ வைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொதுநல பார்வையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தியாகசீலர் என்று சுவாமிகளை நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த பாதையில பயணிக்கிறதுக்கு அந்த அன்பு சமாதானம் என்ற 2 சொற்கள் எனக்கு என்னையே ஒரு உழுக்கு ஒடுக்கிட்டது. அது அகிம்சை என்கிற ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு அன்பையும் அகிம்சையும் கையில் எடுத்தவர் என்றால் காந்தியடிகள் இந்த நாட்டினுடைய விடுதலையை பெற்று தந்தார். இன்றைக்கு அன்பையும் சமாதானத்தையும் சாமிஜி கையில் எடுத்திருக்கிறார் என்றால் ஒரு ஆன்ம விடுதலை, ஒரு ஆன்மீக விடுதலை, மக்களுடைய அறியாமை இருந்து அவர்களை விடுவித்து, பணாசையில் இருந்து அவர்களை விடுவித்து, அவருடைய மனதை பூர்வீகமாக ஒரு புண்ணிய மனமாக மாற்றுகிற ஒரு வல்லமையை அவர் இந்த சமுதாயத்திற்கு தருவதை நோக்கமாக கொண்டிருக்கிறார் என்று நான் உள்ளார்ந்த நிலையிலே நினைத்து பார்த்து பெருமிதம் கொண்டு அவரை பல்லாண்டு 100 ஆண்டுகளுக்கு மேலே இன்றைய வாழ்த்துக்கள் பெறுவதை இந்த மகிழ்ச்சியோடு, இந்த நலத்தோடு, இந்த வளத்தோடு வாழ்ந்து தனக்கு மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கு தன்னால் மிகப்பெரிய ஒரு சக்தியை உருவாக்கி தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அவருடைய பணிகள் ஓங்கி வளர எங்களான ஒரு கைங்கரியத்தையும் நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையையும் இந்த இடத்திலே சொல்லி நாம எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியா இருந்தாதான் ஒரு எதையுமே வெற்றியை நோக்கி பயணம் பண்ண முடியும். ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஓனர், அந்த கம்பெனி ஓனரு பார்த்து ஒரு நிருபர் கேட்டார், நீங்க எப்பயுமே வெற்றி பெற்று கொண்டே இருப்பதனால்தான் நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னு. நீங்க சொல்றது தப்பு, நான் மகிழ்ச்சியாக இருப்பதனால்தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். இதுக்கு 2க்கும் வித்தியாசம் இருக்குது. நாம மகிழ்ச்சியா இருந்தவனா தான் சார் எல்லாமே தெரியும். குற்றம் குறைகளையே பார்த்திருந்தா நம்ம மனசும் குறைபட்டு போயிடும். குறைகளை தவிர்க்கணும், நிறைகளாக பார்க்கணும். குறைகள் என்பது மனிதனுக்கு இயல்பாகவே இருக்குது, எல்லா இடங்களிலும் இருக்குது. யாருக்கு குறை இல்லைங்க? இப்ப எனக்கு இல்லையா, உலகம் போல சுத்துறேன், எனக்கு குறை இல்லையா? ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். கொரோனா பீரியட் வந்தது இல்ல, 2019 லிட்டில் இந்தியாவில் சிங்கப்பூர்ல என்னுடைய தலைமையில பிரம்மாண்டமான ஒட்டுமொத்த தமிழர்களும் கலந்து கொண்ட ஒரு பண்பாட்டு கலாச்சார விழாவில் பட்டிமன்றம் நடத்திட்டு நான் இங்க வந்த பிறகு இன்டர்நேஷனல் லெவல்ல பிளைட் எல்லாம் நிறுத்தி விட்டோம். யாருமே வரக்கூடாது போகக்கூடாது என்ற நிலவு வந்த போது என்ன அங்க விழாவுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்த அருமைச்சந்திரன் என்ற நண்பர், நாகப்பட்டினத்துக்காரு, ஒரு கப்பல் தொழில் அதிபர். அவர் என்ன பண்ணாரு, அவர் ஊர்ல இருந்து ஒருத்தர் சென்னையில ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிட்டு நாங்கெல்லாம் வர முடியாது, நீங்களாவது என் சார்பா போய் பார்த்துட்டு பண்ணிட்டு வாங்கன்னாரு. சரின்னு சொல்லி நான் அந்த மாஸ்க் அந்த பாதுகாப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நேரா ஒரு பழமுகச்சோலையில பழங்கள்லாம் வாங்கி ஒரு பையனரை எடுத்துக்கிட்டு எந்த ரூம்லன்னு கேட்டோம்னா 303வது ரூம்லன்னாரு. நேரா போன, கதவு திறந்தே இருந்தது. நல்ல வேலை டிஸ்டர்ப் பண்ணாமல உள்ள போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஆள் பெட்ல பட்டுருந்தான். நேரா போன உடனே என்னை பார்த்துட்டு அந்த ஆள் பதறி அடிச்சு எழுந்தான். பதறாதரா, இந்த மாதிரி பதறி தான் டென்ஷன் ஆகிதான் உன் உடம்பு கட்டுக்குன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்ட, அப்படியே படுன்னு. இல்ல சார், நான் எதையும் பேசாத, எல்லாம் எனக்கு தெரியும், அவர் சொல்லிட்டாரு, படு. இப்போ 2 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு போன ஆப்பிளை கொண்டு போய் கழுவி தோல் செய்வி 2 பீஸ் போட்டு அவனுக்கு சாப்பிட வச்சு 2 நாள் ஆச்சு அட்மிட் ஆகி மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தாங்களே டாக்டரு. இப்போ ஹார்ட் பெயின் எப்படிங்குதுன்னு, ஹார்ட் பெயின் இருக்கிறவன் இசிஜி எடுக்க போய்க்கிறான் அப்படின்னாரு அவரு. அப்ப நான் கேட்டேன், அப்பனா நீ யாருன்னு. அவருக்கு கூட 2 நாளா துணைக்கு நின்றுட்டே இருந்தனால இடுப்பு வலி தாங்கல, பெட்டு காலியா இருந்ததே நான் பட்டேன்னா. இது ஏன் முதல்ல சொல்லன்னு, நான் சொல்லலான்னு வரும்போது எல்லாம் தெரியும்னு சொன்னேன், இது தெரியுமா உனக்குன்னா. அதனால அறியாமை என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒன்று. அறிந்தும் அறியாமலும் தான் சபரிமலைக்கு போகிற போதே நம்ம சொல்ற வார்த்தை. அந்த அறியாமையை பெருசாக்காம அறிவை முன்னிறுத்தி, ஆன்மீகத்தை முன்னிறுத்தி உலகத்தையே வெல்ல வைக்கிற ஒரே சொல்லு அன்பு தான் சார். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்தால் அந்த உறவு வலிமையாகும். அது எல்லாருக்குமே இருக்கும். மாதா பிதாவுக்கும் பிள்ளைகளுக்கும் குருவுக்கும் சீடர்களுக்குமாக அந்த அன்பு பெருக பெருக இந்த வையகமே அந்த அன்பை நோக்கி பயணப்படுகிற போது
உலக சமாதானம் என்பது உதயமாகும் என்பதனால்தான் அன்பையும் சமாதானத்தையும் பெருமானார் கையில் எடுத்திருக்கிறார் என்றால் இது நாளொரு மேனியாக பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து உலகளாவிய அளவிலே பெயர் புகழ் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு 100 ஆண்டுகளுக்கு மேல் அவர் இருந்து பல்வேறு சாதனைகளை வருங்காலத்தில் புரிவார் என்ற பெருமித உணர்வோடு விடைபெறுகிறேன். பழக்கம் இல்லை, பாடிதான் பழக்கம். ஸோ ஒரு சின்ன தேவாரத்தோட சொல்லலான் இருக்கு. நாமாக்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம், நாமாக்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நாமாக்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாடும் துன்பமே இல்லை, இன்பமே என்னாடும் துன்பமே இல்லை, தாமாக்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நல் சங்கவெங்குழை ஓர் காதில் கோமார்க்கே நாவெல்றும் மீளாளா கொய்மலச்சேவடியினையே குருகினோமே. Thank you. It's indeed a greatest opportunity for me to be in this beautiful album. As you know that we come from the musical legacy. I'm son of the Ghatam living legend, first Grammy Award winner of South India, Padma Bhushan Vikku Vinayak Ramji. So I have been doing so much of albums, and especially in the Sukhat Jnananandatoda தத்துவம் என்னன்னா, குருஜியோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லாம அவரோட ஆசீர்வாதத்தினால ஒரு ப்ரோஃபவுண்ட் தமிழ் வேதம். How we have we have the Chaturveda, we also have the Tamil Vedas. So we call it as many things. To be imprecise, there are some hymns and haikus which really projects how Ramaji said in the front. So this album really portrays all the nectars of Tamil Vedam. எனக்கு இந்த ஒரு இதில் குருஜியோட ஆசீர்வாதத்தினால இந்த கான்ஃபரன்ஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டுகள் மட்டும் நீங்கள் ஒன்றும் மனசுக்கு தெரியவே வேண்டாம். If you perceive things from the left side, if you say this is 1 terabyte, this is clouding. So if you say that it's here, அதை விட்டுட்டு which connects to heart chakra. If you perceive things from what is above and what is not your thinking, then these are the things which are there in the album. அதை ஒரு 1.5 வருஷமா நாங்கள் கன்சீவ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ குருஜி என்னை விடுறதே இல்லை, நீ இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றதுனால நமக்கு நம்மளோட கடமைகள், நம்மளோட பின்னாடி how we connect to itself, நம்மக்குள்ள கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த 3 பாடல்களையும் நீங்க ஒண்ணுமே ஜட்ஜ்மெண்ட் இல்லாம கேட்டாலே போறோம், உங்களுக்கு அந்த பலன் வரும். ஓம் நம சிவாயங்கிற ஒரு சப்தத்துக்கு மட்டும், அருணாச்சல சிவா அப்படிங்கிற சப்தத்துக்கு மட்டுமே பவர். இது எவ்வளோ விதமா நாங்க இந்தியா மட்டும் இல்லாம உலக அளவுல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் நமஸ்காரம். தேங்க்யூ ஸோ மச். Tamil Nadu, specifically Chennai, Coimbatore, and few other districts hold a significant place in my heart, as 16 years ago, around the same period, I started my professional journey from here in Chennai. So after 16 years, today, I'm standing again here, but this time not on a professional journey, on a spiritual journey. And you know, today also, this Tamil land holds a significant place in my heart. It attracts me. Reason is spirituality. In terms of spirituality, Tamil Nadu has something different. And you know, spirituality, I define spirituality. It is not linked to religion. It is connecting with the divine within. So the temples we go, the gods we worship, the rituals we follow, the gurus we follow, everything I think we do to connect with the divine within. So this is spirituality as per me. So why Tamil Nadu this Tamil land is close to my heart? Because I think comparatively
Tamil land is more centered around spirituality, like Tamil culture. They are more rooted in culture. They are more rooted in going to temples. They are more rooted in worshipping gods. They are more rooted in following gods. So this way, this Tamil land still today, after 16 years, hold a significant place in my heart. So I once again thank you, Guruji, for calling me here, and thank you, everyone. Thank you so much. इतने हेल्पफुल लोग कि मेरे मतलब कुछ ऐसे सीन्स मेरे साथ भी हुए हैं कि मुझे नहीं लग रहा था कि हाँ ये चीज हम कर पाएंगे सॉर्ट, बट यहाँ के लोग बहुत अच्छे हैं और मैं बहुत खुश हूँ। मतलब वक्त भी क्या चीज है ना, कि एक वक्त था कि जब जेब में पैसा नहीं, जब कुछ भी नहीं था, ना पता था कि आगे क्या होना है, बट जिंदगी जो रुख मोड़ती है ना, वो तो सिर्फ ऊपर वाले की तकदीर है कि वो जो चाहे जैसा चाहे वैसा कर सकते हैं। आज मैं बहुत ज्यादा ब्लेस्ड फील कर रहा हूँ कि मैं यहाँ पर हूँ, गुरुजी ने मुझे बुलाया, इससे अच्छी बात क्या ही हो सकती है। और मैं बस क्या बोलूँ कि साउथ इंडिया, मैं हमेशा एक चीज बोलता हूँ, साउथ इंडिया पूरा इंडिया हिला देगा। टिल जब मैं लास्ट टाइम भी था तो भी मतलब बहुत सारी चीजें मुझे फील हुई थी कि यहाँ पर ना लोग ह्यूमैनिटी बहुत अच्छे निभाते हैं, जो मेरे को बहुत कम जगहों पे देखने के लिए मिलती है। और यहाँ का जो कल्चर है ना, मेरे को बहुत मजा आता है। मतलब यहाँ की कुछ कुछ चीजें जो मुझे बहुत डिलीशियस लगती हैं, लाइक फिल्टर कॉफी, मुझे नहीं पता, मैंने पी तो मुझे बहुत अच्छा लगा। तो बहुत मतलब मैं क्या बोलूँ, मैं इतना ज्यादा अच्छा फील कर रहा हूँ ना कि ये जो भी चीज हो पा रही है और जो मैं आज यहाँ पर हूँ सिर्फ और सिर्फ गुरुजी की वजह से। मैं बस इतना बोलूंगा, थैंक यू सो मच गुरुजी, आपने मुझे बुलाया एंड इट रियली मीन्स अ लॉट। थैंक यू सो मच।